3 பேரில் அன்மேரிடு தான். சதீஷ் அலைஸ் கருப்புசாமி வயசு 30, குணா அலைஸ் தவசி வயசு 20, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் வயசு 21. இதில் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணா அலைஸ் தவசி. இல்லை, அது வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. அது இப்போ டைவல்ட் பண்ணுறாங்க. என்னங்க பெயிலில் இருந்தாங்க. அந்த சதீஷ் அலைஸ் கருப்புசாமி, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் பெயிலில் இருந்தாங்க. இது யதார்த்தமாக நடந்த மாதிரி தான் தெரியுது. பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தராக கேளுங்க. அருவாள் அவங்க கையில் வச்சுருந்துருக்காங்க. ஆக்சுவலாக கோவில்பாளையத்தில் ஒரு வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு 2 வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாக கோவில்பாளையத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க. வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் வந்து வச்சுருந்துருக்காங்க. அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு. பல ஒரு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். விக்டிம் வந்து இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன். அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டிம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸு முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலேயும் வந்துடக்கூடாது. ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம். நடத்தல இவங்க தான் அக்யூஸுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது அடுத்த ஸ்டெப்பில் இருக்கும். இல்லை, இவருக்கு வந்து இந்த கருப்புசாமி அண்டு காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்குன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸ் 392 போட்டிருக்காங்க, ராபரி கேஸு. ஸோ எதேச்சியாக வந்து போன இடத்துல இந்த ஒரு வண்டி நிற்குது, யார் நிற்கிறாங்கன்னு போய் பார்க்குறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துருக்கு அவங்களுக்கு. என்னங்க? ஆமாம், 3 பேருக்கு மேலுமே கேங் ரேப் போட்டிருக்கோம். என்னங்க? செக்ஷன்ஸ் வந்து 296B, 118, 324, 140, 309 ப்ளஸ் 80 கேங் ரேப். பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமாக இருக்காங்க. அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அது வந்து அந்த கருப்பசாமி அண்ட் தவசிக்கு 2 கால்லையும் குண்டு பாஞ்சிருக்கு. தென் காளீஸ்வரனுக்கு 1 காலில் பாஞ்சிருக்கு. அவங்க வந்து கோர்ட்டு கேஸுக்கு ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கேஜி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது. அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோர்ட் அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. என்னங்க? இவங்க அங்கங்கே கிடைக்கிற வேலைக்கு போகிறாங்க, மரம் வெட்டுற வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தால் லேத் ஒர்க் போகிறாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன்னு நம்மளால சொல்ல முடியல. என்னங்க? நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் 10:45 to 11 இந்த சம்பவம் நடக்குது. என்னங்க? அவங்க கேஷுவலாக இருந்து தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதில் சட்டப்படி அதில் கிரிமினல் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. அது டிஸ்ட்ரிக்டில் அவங்க செக் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி இவங்க மேலே இந்த ஹட்டு கேஸு, ஒரு மர்டர் கேஸு, தெஃப்ட் கேஸு, இந்த மாதிரி கேஸஸ் தான் இருக்குது. என்னங்க? அண்ணனும் தம்பியும் கண்டினியூஸாக இருக்காங்க. இந்த தவசிங்கிற பையன் வந்து இப்போது ஒரு 15-21 மந்த்துக்குள்ளே தான் அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு பையனாக இருக்காங்க. அந்த தேர்டு தவசி அலைஸ் குணா வந்து ஒரு 15-20 டேஸாக அவரோட பழக்கமாக இருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவாக கூட இருக்காங்க.
ஃபர்தர் ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிட்டியில் வந்து 59 பேட்ரோல் பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, 25 பேட்ரோல்ஸ் 4 வீலர் பேட்ரோல்ஸ் இருக்குது. அதில் எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூமில் இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அன்றைக்கி நைட் சார்ட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு 10:40 கிட்ட நடந்திருக்கு. மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. இல்லை, அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ எல்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு வந்து சில ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு. அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்சஸ் லைக் சிசிடிவியில் கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது. அதை வச்சு இவங்க 3 பேருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவங்க பல்வேறு இடங்களில் போயிட்டுருக்காங்க. நேராக வந்து நம்ம சத்தி ரோடு, கணபதி அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போது அவங்களோட சிடிஆர் டீட்டெயில்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொக்கேஷன் அவங்க சொல்கிறது கராபரேட் பண்ண முடியும். என்னங்க, அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்கள்லாம் இப்போதைக்கு தெரியல. பட் இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கஸ்டடியில் இன்ட்ராகேஷன் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம விசாரிக்கணும். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். அங்கே பீலமேடை பொறுத்த வரைக்கும் 5 பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் 2 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிகோணம்பாளையம் போகிற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவாக வந்து கவர் பண்ண சொல்லியிருக்கோம். வித் சைரனோட கவர் பண்ண சொல்லியிருக்கோம். இது மூலமா பப்ளிக் இன்னொரு ரெக்வெஸ்ட்டு, நிறைய இடங்களில் சிசிடிவி போட்டிருக்காங்க. பட் இஷ்யூ என்னென்னா, நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல. பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸு கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் செக் பண்ணால் கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கு ஒரு பார் இருந்திருக்கு. அதை வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ் பேக்கு அங்கே இது மாதிரி இஷ்யூ வந்ததுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மற்றதும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. 2 பேர் மேலேயும் மர்டர் சார்ஜஸ் இருக்கு. இப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. ஆமாம், தனியார் விடுதியில் இருக்காங்க. அறுவாள் வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் ஒரு கத்தி சைஸ்ல இன்னொரு வெப்பனும் வச்சிருக்காங்க. என்னங்க, கார் இந்த கம்ப்ளைனண்டோடது. He is doing fine. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்தது 10:40க்கு. அவங்க அந்த கம்ப்ளைனண்ட் வந்து நமக்கு வந்து 11:20க்கு கால் பண்ணுறாங்க. 100 கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது 11:35. நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும். சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் 11:35. இமீடியட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு, டிசிஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு. அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை. ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும், அடுத்து இந்த சைடில் பிஎஸ்சியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு, அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு, எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரோவாக கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் இஷ்யூ என்னென்னா, அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம். ஸோ அதுலேருந்து இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டாக ரெஸ்க்யூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ் ஷீ இஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட் அட். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குங்க. அது இட்ஸ் ப்ரைவேட் திங். என்னங்க, வி ஆர் செக்கிங் வித் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ். அது சில தனியாரோடதுன்னு சொல்கிறாங்க. பட் அதில் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் நடந்துட்டு இருக்கறனால
அது கிளியராக வந்து டேமார்க்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். இல்லை, பை வாக் தான் அவங்க பல இடங்களுக்கு போகிறாங்க. அப்டக்ஷன் வந்து த்ரூ வாக் தான். அவர் ஹெல்த் கண்டிஷன் நார்மலாக இருக்குது, கிரிட்டிக்கல் எதுவும் இல்லை. தே ஆர் அண்டர் கண்டினியூஸ் மானிட்டரிங். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் பீயிங் கிவன். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 2 years பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப்புங்கிறத ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லையும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கோம். அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா, இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை எடுத்து கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்படின்னா அந்த நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை 3 times ஷேக் பண்ணாலே போதும். அது SOS கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இமீடியட்டாக SOS கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துகிட்ருக்கு, அதனால் இமீடியட்டாக நம்மளால் அங்கே அனுப்ப முடியும். நீங்கள் 100 கூட கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த மொபைலை வந்து காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் 3 தடவை ஷேக் பண்ணாலே போதும். ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும். அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு SOS பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். கால் இமீடியட்டாக நம்ம கண்ட்ரோலுக்கு இங்கே வந்துடும். உடனே வந்து SOSனா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே வேறு. இமீடியட்டாக வந்து போலீஸ் ரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்னது தவறான தகவல் இது குறித்து சமூக வலைதளத்தில் போடுறது, அவங்க ஒரு பர்செப்ஷன் சொல்லி நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அந்த பொண்ணே அந்த இடத்துக்கு போனது தப்புங்கிற மாதிரி எல்லாம் நரேட்டிவ் செட். we request people from desisting. அவங்களோட வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாமல் இண்டிவிஜுவல்ஸோட ப்ரைவசியை வந்து we have to respect. ஸோ இவங்க செஞ்சது ரைட்டா தப்பாங்கிற வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் தேர் ஃப்ரீடம், தேர் திங். சம்பந்தப்பட்ட கல்லூரியில இது சம்பந்தமா விசாரணை இது பண்றோமா சார்? அந்த முதல்வர்கிட்ட ஏதாச்சும் பேசிக்கிறோமா? இப்போ இன்னைக்கு 2 நாளாக வந்து we are into fixing the accused has been secured. அவங்க செக்யூர் பண்ணியாச்சு. Now we will go for all other sort of investigations. இப்போ சக்தில வந்து எத்தனை மணிக்கு நம்ம பார்த்தோம் சார்? ஏன்னா அவங்க மறந்து இருந்தாங்க. இது வந்து அரௌண்ட் 4 o'clock பார்த்தோம். அதெல்லாம் நாட் நெசசரி ஃபார் திஸ் திங். அதெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் திங். அதை வி கான்ட் சே இன் பப்ளிக். எந்த கட்சியிலும் இல்லை இப்போதைக்கு. 11:30க்கு தேட ஆரம்பிச்ச காவல்துறை 4 மணிக்கு தான் அந்த மாணவியை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 5 மணி நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து மாணவியை கண்டுபிடிக்க. அதாவது நடுவில் வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க. செவருக்கு தாண்டி தான் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த செவருக்குள்ளேயும் போய் தேடி இருக்கோம். ஆனால் அந்த இடத்துலையும் வந்து பிட்ச் டார்க்னஸ், ஒரு கும் இருட்டாக இருக்குது அந்த இடமும். ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ஏன்னா வந்து நம்ம 3 ப்ரெமிசஸ் தேடணும். ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும், ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும், தென் நம்மளோட பிஹெச்டியோட பேக்கில் தேடணும். அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாமே லோக்கல் தான், அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நைட்டில் வந்து வெளிச்சம் இல்லாத டயத்தில் நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கார்னரில் ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியாக இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமாக இருந்தது. தவறான இன்ஃபர்மேஷன். என்னங்க, விக்டிமோட ஃபோன் பறிமுதல் செஞ்சுருக்கோம், விக்டிமோட ரிங் பறிமுதல் செஞ்சுருக்கோம். தென் அந்த திருட்டு போன வெஹிக்கிள் ரிலேட்டட் திங்ஸும் பறிமுதல் செஞ்சுருக்கோம். அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இல்லை, அவங்களா தான் வெளியே வந்தாங்க. என்னங்க, நம்ம அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம குண்டாஸ் ஆக்ட் போடுறோம், ஆக்ட் 51A வந்து சிட்டி விட்டு வெளியே அனுப்புகிறோம், ரெவன்யூவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்குது. NBWS இருந்தால் NBWS உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போடுறோம். தென் குற்ற பின்னணி உள்ளவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லையுமே பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம்.
It is under judicial purview now. பாஸ் நிறைய இருக்கு இல்லீகலா, இதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இல்லை அதான் நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி அங்கே இருந்த பார் வந்து 2 years பேக்கே க்ளோஸ் பண்ணியிருக்கு. சார், இந்த மாதிரி நிறைய ஆபத்தான இடங்கள் சார், இருளான பகுதிகளில் லைட் போடுறதுக்கு, சிசிடிவி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இடம் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஓனர் ஆஃப் தி லேண்ட். அது யார் ஓனரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ப்ளஸ் அந்த எக்ஸிட் வேஸில் வந்து கேமராஸ் இருக்கிறது. இப்போ நம்ம சிட்டியில் கூட 1400 கேமராஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள அதோட என்ட்ரி எக்ஸிட்டை கவர் பண்ணி நம்மளோட கேமராஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். காவல்துறை இன்னைக்கு போதுமானதா இருக்கா சார் கோவையில? ஊர்வலங்களுக்கு அனுமதி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டுகளுக்கு முன்னால போலீஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிருச்சு. தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுல அந்த வழக்கம் இல்ல. நேத்து அனுமதிச்சிருக்கீங்க, இது தொடருமா? நேற்று அவங்க வந்து கட்சிகள் கேட்டா கொடுப்பீங்களா? நேற்று அனுமதி வாங்காமல் நடந்த போராட்டம், அது சம்மந்தமாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடைபெற்று இருக்கு. சார், நேற்று நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு கோவை மாநகர காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாடு தான் அப்படின்னு பாஜகவினுடைய வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினாங்க. This is not for உள்வழி பாதையில 2 பேர் இருசக்கர வாகனத்துல வந்தாங்க. அவங்க வந்து பெயில்ல ஸ்டேஷன் பெயில்ல விட்டுட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்கல் பிரஸ் பிரீஃபிங் இல்லை. வாட் எவர் எஃபர்ட்ஸ் வி ஹவ் டேக்கன், வி ஹவ் கிளாரிட்டி பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் திங். ஸோ ரிலேட்டட் டு கேஸஸ் சொல்லுங்கள். இந்த பாதுகாப்புக்காக ஆப்லாம் நீங்கள் அது இன்டிமேஷனுக்காக சொல்லியிருந்தீங்க, அது எப்படி பயன்படுத்தணும், என்ன ஒரு அவேர்னஸ் சொன்னீங்கன்னா எவ்வளோ எல்லா இடத்துலையுமே இப்போ போலீஸ் அக்காவும் சரி, போலீஸ் ப்ரோவும் சரி, நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த ஆப்பை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். நம்ம இங்கே இருந்துட்டு டேபிளில் உட்காந்துட்டு அதை நம்ம டிசைட் பண்ண முடியும், 1 காலா 2 காலான்னு. அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணியிருப்பாங்க. என்னங்க? காவல் உதவி ஆப். இல்ல சார், ஃப்ரெண்ட் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா தான் உங்க ஃப்ரெண்ட்ஸே கிரியேட் ஆகுது. இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் அதை பேன் பண்றதுக்கு தட் இஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்வியூவில் வரும். நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு இஃப் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் லீகல்னா they will take steps to ban that. இந்த இன்சிடென்ட் நடந்த அதே நைட்ல சார் சிங்கம்புணரி அவங்க ஏரியா இன்னொரு இன்சிடென்ட் நடந்தா சொல்றாங்களா சார்? சார், இப்ப இதே மாதிரி பிரச்சனைக்குரிய இடங்கள் நிறைய ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா? கிரைம் எல்லா பீட் ஆஃபீஸர்ஸ்க்குமே கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸு, ஆக்சிடென்ட் ஹாட்ஸ்பாட்ஸு, இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸு, ட்ரங்க் அண்ட் ப்ரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஏரியாவில் ஈவினிங் அவங்கெல்லாம் போய் ரோந்து பண்ணுறதுனால தான் போன வருஷத்தை விட, இதுக்கு முன்னாடி வருஷத்தை விட கொஞ்சம் ஹர்ட் கேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டேஸ் டு கம் குற்றச்செயல்களும் கம்மியாக இருக்குது. இந்த டேஸ் டு கம் we will increase our presence everywhere. காவல்துறை எண்ணிக்கை போதுமானதா இருக்கா சார்? கோவையில காவல்துறை எண்ணிக்கை போதுமானதா இருக்கா மக்கள் தொகைக்கு ஏற்ப? மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் எண்ணிக்கை கரெக்டாக இருக்குது. ப்ரொபோசல்ஸ் ஆர் பெண்டிங் வித் தி கவர்மெண்ட் வந்து அதில் வந்து சீக்கிரம் வந்து இப்போ கூட ஒரு 2-3 டேஸில் எங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்ன கோரிக்கையோ அது எல்லாமே நிறைவேற்றதா சொல்லியிருக்காங்க. சார், இந்த கைது செய்யப்பட்ட 3 பேர் வந்து மது போதையில் மட்டும் தான் இருந்தாங்களா? ஏதாவது வேற ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா? மது போதைன்னு நான் முதலே சொல்லிட்டேங்க. தேங்க்யூ.